டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் லெசன் நம்பர் 48. இந்த லெசனில் நாம் ஒரு பர்த்டே கார்டை எப்படி ரெடி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு பர்த்டே அப்படின்னு வச்சுக்கோமே, நீங்கள் ஒரு கார்டு மாதிரி ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இதில் பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணுறேன்னா, நான் பேப்பரோட சைஸை A4 அப்படின்றது இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். A4 தான். மார்ஜின் வந்து 0.1, 4 பக்கமும் 1 இன்ச் 1 இன்ச் இருந்தால் கூட போதும். ஓரியன்டேஷனை இப்படி திருப்பிக்கிறேன். அப்போ தான் என்ன ஆகும், ஒரு கார்டுன்னும் போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா, பேஜோட கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ டிசைனுக்குள்ளே வந்தேன்னா பேஜோட கலர், பேஜுக்கு நீங்கள் என்ன கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லைட் கலர் கூட யூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பேஜுக்கு பார்டர் ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆர்ட் மாதிரி போட்டுக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அது இருங்க, அந்த ஆர்ட் ஷேப். ஓகே, பாயிண்ட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு சுற்றி பாக்ஸ் மாதிரி. ஓகே, இது ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கும். இப்போ என்னாச்சு, நமக்கு ஒரு பேஜ் கலரையும் செட் பண்ணிட்டோம். பேஜுக்கு பார்டரில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ டெக்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் டைப் பண்ண இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, விஷ் யூ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதை சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் என்ன பண்ணணும், நம்ம இதுக்குள்ளே பண்ணுவோம் இல்லைங்களா. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். எப்போவுமே சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கா இல்லையான்றது தெரியும். இது வந்து கான்ட்ராஸ்ட் கலர், அது கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் கலர்ஸை கொஞ்சம் மாற்றுறேன். ஷேடோவை இது நல்லா இருக்கா. அதே மாதிரி இந்த லைனுக்கான ஸ்பேசிங் பாருங்கள், இவ்வளோ வேண்டாம், நமக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். 1.0 இருக்கட்டும். ஓகே, இது ஓகேனா நீங்கள் விட்டுருங்க. அப்படி இல்லைனா கூட அவுட்லைன் இந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரி கொடுத்துக்கோ, எல்லாம் அது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போனா கீழே என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பூ டிசைன் மாதிரி ஏதாச்சும் 2 பக்கம் போட்டு கொடுக்குறதுனா கூட இன்சர்ட் பிக்சர், எந்த பூ அப்படின்னா ஓகே, இந்த பூ டிசைன் இருக்கட்டும். இதோட சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். குறைச்சிக்கிட்டு ஃபார்மேட்குள்ளே ப்ராப் டெக்ஸ்ட், இன்ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டு சைடில் இங்கே வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்படியே காப்பி பண்ணி ஒரு பேஸ்ட்டு. இதை என்ன பண்ணுறேன்னா ரொட்டேட் பண்ணிக்கிறேன் இந்த பக்கமாக. இப்போ நமக்கு என்ன ஆகுது, இந்த பக்கமும் கிடச்சிச்சு. சப்போஸ் நீங்கள் பெயிண்டில் வரைஞ்சி ஒரு பிக்சரை உள்ளே கொண்டு வரதுனா கூட என்ன பண்ணலாம், அழகாக அதில் கொண்டு வரலாம். இதுக்குள்ளே நீங்கள் வேறு என்னென்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். இங்கே கூட பாருங்கள், டெக்ஸ்ட்டு சம்மந்தப்பட்டது சிலதெல்லாம் இருக்கும், க்ரியேட் பண்ணி பார்க்கணும் நாம். டிசைனுக்குள்ளே பாருங்கள், டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்னா எது இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் என்ன பண்ணலாம், அது கூட உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மேபி இதுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் ஏதாச்சும் கொடுத்து பார்ப்போம் நல்லா இருக்கான்ட்டு. இது ஓகேங்களா, கொஞ்சம் நல்லா பிரைட் கலராக இருக்குது. மேபி உங்களுக்கு எது தேவைப்படுது என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்து இதை பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி அழகாக பிரிண்ட் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ இந்த கார்டை கிஃப்டாக கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். வேறு என்ன டூல்ஸ் இருங்க, கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இது என்ன பண்ணுறேன், அப்படியே Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். எங்கன்னா டெஸ்க்டாப்பில் document1 அப்படின்ற பேர்லேயே கூட
சேவ். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, டாக்குமெண்ட் 1 அப்படின்ற பேரில் இங்கே சேவ் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், ஃபைலுக்குள்ளே போனோன்னா பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிரிண்ட்டுன்றதை கிளிக் பண்ணோம்னா எந்த பிரிண்டரில் அப்படின்ற மாதிரி கேட்கும். இப்போதைக்கு பிரிண்டர் ஆஃப்லைனில் இருக்குது. அதாவது இந்த லேப்டாப்போட பிரிண்டரை கனெக்ட் பண்ணாததால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பிரிண்ட் எடுக்க முடியாது. உங்கள் லேப்டாப்போடையோ இல்லை கம்ப்யூட்டரோடையோ நீங்கள் ஒரு பிரிண்டரை கனெக்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஆன்லைன்னு காமிக்கும். அப்போ ஜஸ்ட் பிரிண்ட்னு கொடுத்தா என்ன ஆகும், இங்கே தெரியக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அங்கே பிரிண்ட் வந்துடும். ரைட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி சிம்பிளாக ஒரு கார்டு, கிஃப்ட் கார்டு எப்படி ரெடி பண்ணுறோம், ஓகேங்களா. மேபி அது பர்த்டேக்கு தான்றது கிடையாது, ஒரு லவர்ஸ் டேக்காக இருக்கலாம். ஆமாம், மேபி ஒரு லவ் லெட்டர் மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ரெடி பண்ணுறதுனாலும் ரெடி பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ் அது. அப்போ பேசிக்கான விஷயங்கள் என்னென்னா, ஒரு டாக்குமெண்ட் அதுக்குள்ளே டெக்ஸ்ட்டுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும், எப்போ செய்யணும் அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். பிக்சர் எப்படி உள்ள இன்சர்ட் பண்ணுறோம், அதை எப்படி பொசிஷன் பண்ணுறோன்ற அந்த பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஒரு டேபிளேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறோம், அதுக்குள்ளே எப்படி டெக்ஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம், அதுக்குள்ளே உள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டை எப்படி பொசிஷன் பண்ணுறோன்ற அந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு வந்துட்டாலே போதும். எந்த மாதிரியான டஃப்பான ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலுமே கூட உங்களால் என்ன பண்ண முடியும், அழகாக பண்ண முடியும். ஓகே, இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. நாம் அடுத்த லெசனில் வேறு சில கான்செப்டோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.